உலகமெங்கிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவில் இருந்து பல நாடுகளுக்கு சென்று அவர்கள் வணிகத்திற்காக சென்றவர்கள் தன்னுடன் மொழியையும் கலாச்சாரத்தையும் கொண்டு சென்றுள்ளார்கள். இந்த உலகெங்கிலும் தமிழ் சங்கங்கள் வைத்து நடத்துகிறார்கள். அழைப்பிதழ் எனக்கு கூட வந்தது. உலகெங்கிலும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் ஒரு தமிழ் சங்கத்தை அமைத்து அவர்களே, தமிழ்நாடு அல்ல, இந்திய அரசு அல்ல, அவர்களே அமைத்து தமிழ் வளர்த்து வருகிறார்கள். திருக்குறளை பல ஒரு 100க்கு மேலான மொழிகளில் மொழிபெயர்த்து உலகெங்கிலும் தமிழை பரப்பி வருகிறார்கள். இதனுடைய பங்கு தமிழ்நாட்டுக்கும் உண்டு, தமிழக அரசுக்கும் உண்டு. ஏனென்றால் அவர்களுக்கு அழைப்பிதழ் வருகிறது, ஆட்களை அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பி வைக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கிறது. நடுவண் அரசு டெக்சாஸில் ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவி தமிழை கற்றுத்தருகிறது. இங்கே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை மறுக்கிறார்கள், இந்தியை திணிக்கிறார்கள். என்ன வித்தியாசம் பாருங்கள். தமிழை வளர்ப்பதற்கு தன்னார்வ தொண்டை ஏற்படுத்தி அவர்களே தங்களுடைய நிதியை வைத்துக்கொண்டு தமிழை வளர்க்கிறார்கள். உலக தமிழ் மாநாடு நடத்தி வருகிறார்கள். கம்போடியாவில் நடந்தது, வியட்நாமில் நடந்தது, இன்னும் பல இடங்களில் வருடத்திற்கு ஒரு முறை அப்படி நடத்தி வருகிறார்கள். இது அந்த செய்தி எனக்கு வருகிறது, அதனால்தான் அதை பற்றி நான் பேசுகிறேன். எனவே தமிழை மற்ற மாநிலங்கள் வளர்க்கிறதிலோ தானாகவே வளர்க்கிறது. ஏனென்றால் தமிழ் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளிலுமே அத்தனை மக்களிடமே தமிழ் வார்த்தைகள் கலந்துள்ளது என்பதை மறுக்க முடியாது.